எனக்கு முதல் குழந்தை இறந்துருச்சு. 3 நாள் அது NICUல தான் இருந்தது. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் டியூப் மூலமாக இறங்கிட்டு இருக்கு, வேற ஒரு ஆளுங்க கொடுக்கறது இறங்கிட்டு இருக்கு. 3 நாள் குழந்தை இறந்துருச்சு. அப்போ 2வது குழந்தை பிறந்ததும் இது தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி NICUல எங்கே கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டொனேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்ப எக்மோரில் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சி அவங்கள்ட்ட பேசி டொனேட் பண்ணோம். நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயமா தான் நான் வந்துட்டு பார்க்குறோங்க. என்னன்னா, நம்ம குழந்தைக்கு நம்மளோட பால் தானே கொடுக்கணும், அது எப்படி வேற ஒருத்தவங்களோட கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அப்படி இருந்தது. எப்படின்னா, நான் பம்ப் பண்ணி குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கொடுக்கும்போது வந்து சில நேரங்களில் வந்து 50 ml போல் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். அந்த டைமிங்குள்ளே குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா அந்த பால் நான் வேஸ்ட்டாக தான் கீழே தான் ஊற்றுவேன். ஏன் நம்ம கீழே ஊற்றுற பால் வந்து நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க ICUவில் இருக்க நர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு வேளைக்கு வந்து 5 to 10 ml தான் அந்த குழந்தைக்கு தேவைப்படும். அந்த ப்ரீமியம் பேபிஸ் அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து 5 to 10 ml தான். நான் 50 ml போல் கீழே ஊற்றுறேன்னா அது ஒரு 10 times அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கே தேவையான பால் வந்து நான் கீழே ஊற்றுறேன். அப்போ அதை வந்து நான் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்களோட அம்மாக்களுமே வந்து பம்ப் பண்ணால் நமக்கு இல்லாமல் போயிடும், குழந்தை நல்லாகி வந்தாலுமே நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு கொடுக்க மாட்றாங்க. டாக்டர்ஸே இவ்வளோ கவுன்சிலிங் பண்ணாலும் கொடுக்க மாட்றாங்க. நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு தஞ்சாவூர் NICUவில் சொன்னது வந்து, இந்த டாக்டர்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்து கெஞ்சிலாம் பார்த்துட்டோம், சில பேரண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்றாங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றோம் வந்து கொடுங்கன்னு சொல்லி 2-3 மதர்ஸ் கிட்ட பேசவும் வச்சாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து அந்த குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க தான் மோஸ்ட்லி ப்ரீமெச்சூர் பேபிஸாக அங்கே NICUவில் இருக்கிறது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால நிறைய அலர்ஜிஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து அவங்கள காப்பாற்ற முடியுதான். அப்புறம் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இதுலேருந்து கிடைக்குது. ஃபார்முலா கொடுக்குற குழந்தைங்களை விட இந்த குழந்தைங்க வந்து அதிகமாக அதுங்களோட லைஃப் சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து சுரக்கும் பால். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த நர்ஸ் சொன்னேன்ல, அவங்க எக்மோரில் அவங்கள்ட்ட பேசினப்போ ஒரு ஃபீடுக்கு அப்புறமும் குழந்தை குடித்தது போக, நம்ம குழந்தை குடித்தது போக மிச்சம் இருக்க பால் ஒரு 10 ml இருந்தால் கூட எடுத்து வைங்க, அந்த நாளைக்கு எவ்வளவோ வருது, ஒரு 20 ml ஒரு நாளைக்கு இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் மோஸ்ட்லி ஒரு 50 to 100 ml ஒரு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுவேன். அது 1 லிட்டர் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி என்னோடய பீடியாட்ரிஷியன் அவங்கக்கிட்டையும் கேட்டேன். அவங்களும் தான் சொன்னாங்க, ரொம்ப 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 நல்ல விஷயம், நீங்கள் வந்து இங்கேருந்து எக்மோர் போய் கொடுக்குறதுக்கு இங்கேயுமே பக்கத்தில் இன்னும் நிறைய மில்க் பேங்க் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சர்க்கிளில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.